ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். இதில் வெளிப்பக்கம் இருக்கிற இந்த மட்டையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உள்ளே இருக்க தண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது மேலே இந்த மாதிரி கத்தியை வச்சு கோடு போட்டுட்டு இதை அப்படியே உரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மட்டையை உரித்து எடுத்ததுக்கப்புறமா தண்டில் வெளிப்பக்கம் இருக்க இந்த தோலையும் நம்ம சீவி எடுத்துக்கணும். கத்தியால் மேலே லேசாக இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போது இதில் தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போது இது அரியும் போது இதில் நார் வரும். அந்த நாரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையால் சுற்றி சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும் நார். இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம திரியாக திரித்து சாமிக்கு விளக்கு கூட வைக்கலாம். ரொம்பவே நல்லது. இப்போது இந்த மாதிரி பொடியாக அரிஞ்ச வாழைத்தண்டை நம்ம சமைக்கிற வரைக்கும் மோரில் தான் போட்டு வைக்கணும். இல்லைன்னா வாழைத்தண்டு கருத்து போயிடும். நான் 1 ஸ்பூன் தயிரை எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் போட்டு 2 குச்சியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தோம்னா மீதி இருக்க நாரும் அதில் குச்சியில் வந்துடும். இந்த மாதிரி கலக்கும்போது கொஞ்சம் வாழைத்தண்டும் குச்சியில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக இருக்கிற நாரும் வர வரைக்கும் நம்ம சுற்றி சுற்றி எடுத்துப்போம். அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு நார் ரொம்ப வராமல் இருக்கும். பாருங்கள், இதில் இவ்வளோ நார் வந்திருக்கு. இதை எடுத்துட்டு இந்த தண்டு மோர்லேயே இருக்கட்டும். இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 அல்லது 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாவை நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வதக்கிப்போம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது இதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துட்டு இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டையும் இதில் நம்ம சேர்த்திடலாம். இந்த வாழைத்தண்டு சேர்க்கும்போது நம்ம அதில் இருக்க மோரை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு சேர்த்துக்கணும். இப்போது இந்த மோரை நம்ம தூக்கி போடாமல் இதில் கொஞ்சம் எலுமிச்சம் பழமும் உப்பும் போட்டுட்டு நம்ம குடித்தோம்னா நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இப்போ இது போட்டதும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுவோம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 அல்லது 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். மூணு விசில் வந்துட்டு ஸ்டீமும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு வாழைத்தண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போது ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்தோம்னா பருப்பு மசிஞ்சிட்டு நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லியும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுவோம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை சாதத்தோடையோ இல்லைனா சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.